கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கோத்தேரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் அப்படிங்கிற தலைப்பின்களை தான் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 69:9 இதற்கான ஆதார வசனம். சங்கீதம் 69:9. 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இப்போ பக்தி வைராக்கியம் இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான குணலட்சணம் இந்த பக்தி வைராக்கியம். பழைய ஏற்பாட்டிலையாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலையாக இருந்தாலும் சரி, வாழ்ந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முக்கியமான குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்தி வைராக்கியம். பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இந்த பக்தி வைராக்கியம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அநேக சிறப்பான காரியங்களை என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்சாங்க. வெற்றிகரமாக அவங்க தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்தி வைராக்கியம் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய முற்பிதாவாகிய நோவாவை குறித்து பார்க்கலாம். நோவாக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பேழையை கட்டுறதுக்கும் கர்த்தருக்குன்னு அவர் அன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா யாருமே தேவனை தேடக்கூடிய ஜனங்களே இல்லை. தேவனையே தேடாத ஜனங்கள் மத்தியில் தேவனை தேடக்கூடிய ஒருத்தராக இருந்தாருன்னா அது யார் மட்டும்தாங்க? நோவா மட்டும்தான். இப்போ நம்மளாம் சபைக்கு வரணும் அப்படின்னா ஒரு உந்து விசை நமக்கு அநேக நேரங்களில் என்ன பண்ணுது? எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு என்ன தேவைப்படும்னா உந்து விசை தேவைப்படும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உந்து விசைனா புறப்படு, ஞாயிற்றுக்கிழமைல காலையில் புறப்படு, டைம் ஆயிடுச்சு புறப்படு, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி உந்தி தள்ளுனாதான் நிறைய பேர் என்ன ஆகும்? நம்ம ஆயத்தமே ஆகும். அதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நோவாவுக்கு யாருமே சொல்லலை நீ இந்த மாதிரியெல்லாம் தேவனுக்கு பயப்படணும், கீழ்ப்படியணும் அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் அன்னைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா தேவனுக்கு ரொம்ப பிரியமானவராக இருந்திருக்கிறார். வசனம் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே இவர் மட்டும்தான். சரிங்களா? நீதிமானும் உத்தமனுமாக இருந்திருக்கிறாரு. எப்படி நோவா மட்டும் அப்படி இருக்க முடிஞ்சுன்னா அதுதாங்க பக்தி வைராக்கியம். நோவாவுக்கு தேவன் மேலே இருந்த பக்தி வைராக்கியம் அவர் மற்றவங்க யாரையுமே பார்க்கல. அவருக்கும் தேவனும் இருக்கிற உறவை மட்டும் கவனிச்சார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். வாக் வித் காட், தேவனோடு என்ன பண்ணிட்டு இருந்தார்? நடந்தார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதாங்க பக்தி வைராக்கியம். மற்றவங்களையெல்லாம் பார்க்காது, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற காரியத்தையே யோசிக்கும். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படும். இது யாருக்கு மட்டும்தான் முடியும்னா யார் ஒருத்தருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கோ அவங்களால தான் இது அங்கே முடியும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நோவாவுடைய நாட்களில் ஆண்டவர் பாருங்கள் ஒரு பேழையை கட்ட சொல்லிட்டாரு. எவ்வளோ நிந்தனைகள் வந்திருக்கும். நம்ம வேத ஆதாரங்கள் இல்லை, இருந்தாலும் நம்மளால் அதை யூகிக்க முடியுது. நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும், கிண்டலான பேச்சுகள் வந்திருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் மலையே அந்த ஜனங்கள் பார்க்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எதுவுமே பார்க்காத ஒரு விஷயத்துக்காக இவர் ஒரு கோட்டையை கட்டுறாரு இல்லைங்களா? அதான் அந்த பேழை. அப்படிங்கும்போது அந்த ஜனங்களினுடைய ஏளனமான பேச்சுகள், எவ்வளோ காரியங்களை இவர் சகிக்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் சகித்து அவர் என்ன பண்ணார்னா அந்த நாட்களை ஜீவித்தார். அப்படிங்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதான் அவருக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அவருடைய அந்த ஊழியத்தினால, அவருடைய அந்த பிரசங்கத்தினால எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? குடும்பத்தை தவிர வேற யாரும் அதுக்கு கீழ்ப்படியலை. சரிங்களா? நம்ம நிறைய சத்தியம் பேசுவோம்,
குடும்பத்தை தவிர மற்றவங்கெல்லாம் அதை விரும்பி என்ன பண்ணுவாங்க? எல்லாம் இருக்கீங்களா? குடும்பத்தை தவிர மற்றவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, ஆனால் குடும்பத்தார் கேட்க மாட்டாங்க. ஏன்? குடும்பத்தாருக்கு தான் நம்மளுடைய உண்மையான சுபாவம் தெரியுமே. இவர் வெளியில் இப்படி எல்லாம் பேசுவார், ஆனால் வீட்டில் இவர் சுத்த வேஸ்ட்டு, இவர் அந்த மாதிரி வாழ்கிறதில்ல. இப்படி நம்ம இருக்கிறோமா? பாருங்கள், நோவாவினுடைய வாழ்க்கை அங்கே அவருடைய வெளியில் எந்த விதமான பிரதிபலனையும் தரலைனாலும் குடும்பத்துக்குள்ளே அது வேலை செஞ்சிச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் சத்தியம் பேசுகிறார், அது மாதிரி தான் வீட்லேயும் இருக்கிறாரு. ஆனால் வெளியில் இருக்கிறவங்க கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, நான் அதுக்கு தகுதியாக இருக்கணும்னு யார் யோசிச்சிட்டா? மிஸ்ஸஸ் நோவா யோசிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிள்ளைகளும் அதே மாதிரி யோசிச்சாங்க. இதில் என்ன பெரிய விஷயம்னா, மருமகள்களும் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாமனாரை பார்த்து அந்த பக்தி வைராக்கியம் அவங்களையும் கூட அங்கே என்ன பண்ணியிருக்குன்னா சிறைப்படுத்தி இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவாவுக்குள்ளே இருந்த அந்த பக்தி வைராக்கியம் அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே அவர் என்ன பண்ணுச்சுன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வச்சுச்சு. அடுத்து நம்ம பார்க்குறோம் இன்னொரு உதாரணம், ஆபிரகாம், ஈசாக்கு. பாருங்க, தேவன் ஒன்று கொடுத்துருக்கிறார். அது தேவன் தந்த ஒரு ஆசீர்வாதம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன், ஒரே பேரான மகனை தேவன் கொடுத்துருக்கிறார். எப்போ? 100 வயசில் கொடுத்துருக்கிறார். இப்போ தேவன் பெருசா, தேவன் கொடுத்தது பெருசான்னு ஒரு சோதனை வருது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. தேவன் கொடுத்தது பெருசா, தேவன் பெருசா? நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாம் ஒரு அமைதியாக இருக்கீங்களே, என்ன விசேஷம்? ஏதாவது நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தீங்கன்னா தான் எனக்கு உற்சாகமாக இருக்கும். தேவன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, தேவன் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கு, சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட தேவன் வந்து நிற்கிறாரு. நான் வேணுமா, நான் கொடுத்தது வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏற்கனவே ஒரு பாடத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதாம் இருக்கிறாரு, தேவன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஏவாள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ தேவன் கேட்குறாரு, நான் உனக்கு வேணுமா, நான் கொடுத்தது வேணுமான்னு கேட்டால் ஆதாம் எதை செலக்ட் பண்ணார்? நீங்கள் வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது எனக்கு போதும். இப்போ அதே சோதனை இங்கே ஆபிரகாமுக்கு வருது. நான் கொடுத்தது உனக்கு வேணுமா, நான் வேணுமா, எது உனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது ஆபிரகாம் எதை செலக்ட் பண்ணிட்டாரு? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்ததெல்லாம் எனக்கு 2ஆம் பட்சம், எனக்கு எது முதல் பட்சம்? நீங்கள் தான் எனக்கு முதல் பட்சம். இப்போ நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கி நம்மக்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு முக்கியமா, நான் கொடுத்தது முக்கியமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? சும்மா இங்கேயெல்லாம் நம்ம கதை விட வேணாம். ஆண்டவர் முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. எதை சொல்லுவோம் நம்ம? அநேக நேரங்களில் என்ன தெரியுங்களா பதில் சொல்லிடுறோம், நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் நில்லுங்க, நீங்கள் கொடுத்ததில் நான் என்ன பண்ணுறேன்? முக்கியத்துவப்படுத்துகிறேன், அதில் கவனம் செலுத்துகிறேன். அது எது பிரதர்? ஒன்று கணவனாக இருக்கும். கணவனுக்காக தேவனை கைவிடுற நேரங்கள்லாம் எவ்வளவு இருக்குது? மனைவிக்காக தேவனை கைவிடுகிற நேரங்கள் எவ்வளவு இருக்குது? பிள்ளைகளுக்காக ரொம்ப கவனிக்கணும். அதான் நிறைய நேரங்களில் பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால் ஜெபிக்க முடிகிறதில்ல, சபைக்கு வர முடிகிறதில்ல. ஏன்? எனக்கு உங்களை விட எது முக்கியமாகி போச்சு? பிள்ளை தான் முக்கியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிட்டோம். ஆண்டவரே எனக்கு வேண்டாங்க, எனக்கு சபைக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க, இப்படியெல்லாம் நம்ம ஒரு காரணம் வச்சுருப்போம். அது தேவனா, தேவன் கொடுத்ததுனாலயா? தேவன் கொடுத்ததுக்காக தேவனே வேண்டாங்கிற அளவுக்கு நம்ம போயிடுறோம் பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வருது. நான் கொடுத்ததா? இன்னும் கூட சபைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழியங்களுக்காக தேவன் எனக்கு முக்கியம் இல்லை, தேவன் கொடுக்குற எல்லாம் இருக்கீங்களா? ஊழியம் முக்கியமாயிடுது, தேவன் வேண்டாங்கிற நிலைமைக்கெல்லாம் போயிடுறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதில் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புகளுக்காக தேவனே வேண்டாம், எங்களுக்கு இந்த பொறுப்பு தான் முக்கியம், அதுதான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி சகோதரர்கள் போயிடுறத பார்க்குறோங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மிகப்பெரிய வஞ்சகமான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ ஆபிரகாமுக்கு அந்த சோதனை வரும்போது அவர் அதை ஜெயிச்சார். என்ன காரணம்? அவருக்குள்ளே இருந்துட்ட பக்தி வைராக்கியம். அடுத்து இன்னொருத்தர் உதாரணமாக பார்க்கலாம், யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
தேவனா அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இன்பமா, இந்த மாதிரி ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வருது. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, யாருமே பார்க்காத இந்த இடத்துல தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு எப்படி அவருக்கு வந்துச்சு? அப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரா? போர்த்திபார் வீட்டுக்கு போகிற, நல்லா ஜெபம் பண்ணிட்டு காலையில் போ, நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலலாம் ரொம்ப இதாக இருக்கணும். யாராவது சொன்னாங்களா? அப்பாவே இல்லை அங்கே. யாருமே அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. எப்படி ஒரு வாலிபனாகிய யோசேப்பால் அந்த இடத்துல பாவத்துக்கு உட்படாமல் தன்னை காத்துக்க முடிஞ்சிச்சு, அதுக்கு விலகி ஓட முடிஞ்சிச்சு? அவருக்கு உள்ளே இருந்துச்சுங்க இந்த பக்தி வைராக்கியம். பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம், சபை கூடுகைகளை ஆசரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் தனிப்பட்ட அந்த 6 நாள் வாழ்க்கை இருக்கே, அங்கே நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பக்தி வைராக்கியம் இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். இல்லைன்னா ஒரு நடிப்பான ஒரு வாழ்க்கையை இங்கேயும் அங்கேயும் நம்ம காமிச்சிருவோம். அங்கே உலக பிரகாரமான காரியத்துக்கு நடிப்போம், இங்கே ஆவிக்குரிய பிரகாரமான காரியத்துக்கு நடிப்போம். காரணம் என்ன தெரியுங்களா? பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே குறையும் போது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய தேவ மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசிகள் நிறைய பேர், ஏசையா, எசேக்கியேல், எரேமியா, இப்படி நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் இன்னும் கூட இப்போ பழைய ஏற்பாட்டில் சொன்னால் மோசையை குறித்து கூட சொல்லலாம். அவருக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்களினுடைய துன்பமா இல்லை எகிப்தினுடைய பொக்கிஷமா அப்படிங்கிற ஒரு சோதனை வந்துச்சு. இவருக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம் மீதியான தேசத்தில் போயிட்டு 40 வருஷம் கஷ்டப்பட்டாலும் கூட அவருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருந்ததுனால தான் அதை அவர் தேர்ந்தெடுத்தார். தீர்க்க தரிசிகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மரணம், அவங்க மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு விரோதமாக அவங்க போராடினாங்க. அப்படி அவங்களால எல்லாரும் ஒத்து போனால் கூட இவங்க சமரசம் பண்ணிக்காம இவங்க எதிர்த்து நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவங்களுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம். தானியேல் எடுத்துக்கலாம் பாருங்க, சாப்பாடு ஒரு பக்கம், ரொம்ப டேஸ்டான பிரியாணி மாதிரி கம்மன்னு சாப்பாடு ஒரு பக்கம், தேவனுக்கு பிரியமான பயிர் வகைகள் ஒரு பக்கம். எதை தேர்ந்தெடுத்தாருங்க? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, அந்த பக்தி வைராக்கியம் சாதகமில்லாத சூழ்நிலையிலையும் தேவனுக்கு சாதகமாக நிற்கணும்னு அவங்கள தூண்டிச்சு. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ பொற்சிலையை வச்சு வணங்குங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம், உயிரே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் வணங்க சொல்கிற இந்த சிலையை வணங்க மாட்டோம். எப்படி அவங்களால அதெல்லாம் முடிஞ்சிச்சு? அவங்களுக்குள்ளே இருந்துட்டு அந்த பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார வசனத்தில் வாசித்த மாதிரி, உமது வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. யார் சொன்னதுங்க இது? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ஆலயம் வியாபார ஸ்தலமாக மாறுதுங்கும் போது அவர் என்ன பண்ணாருங்க? அங்கே இந்த ஒரு காரியத்தை சொல்லி சவுக்கை எடுத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சொல்லி அவருக்குள் இருந்த பக்தி வைராக்கியத்துக்கு வசனமே அங்கே ஆதாரமாக இருக்குது. அடுத்து அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். படிப்பறிவே இல்லை, ரொம்ப குறைந்த அறிவுள்ள இந்த அப்போஸ்தலர்கள் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு நிறைஞ்சு இருக்கிறாங்க. பரிசேயர், சதுசேயர், இவங்க முன்னாடி பேசுனாலே மரணம். ஆனால் இவங்க என்ன பண்ணல? எதுக்கும் பயப்படாமல் அந்த அளவுக்கு தைரியமாக இந்த அப்போஸ்தலர்கள் வேதபாரகர் பரிசேயரை எதிர்த்து நின்னதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம். இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. கடைசியாக இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல், கண் பார்வை குறைஞ்சி போச்சு, பயங்கரமான எந்த நேரத்திலையும் உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள், பயங்கர உபத்திரவங்களை அவர் சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி தான் அனுபவிக்கவே ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னாடி நல்ல ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையில் வாழ்ந்தவர், நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர். ஆனால் என்னைக்கு சத்தியத்துக்குள்ளே வந்தாரோ அன்னையில் இருந்து அவருக்கு உபத்திரவங்கள் தான். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? உபத்திரவத்திலிருந்து சத்தியத்துக்குள்ளே வருவோம். எதுக்குங்க? ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சௌகரியமான வாழ்க்கையை விட்டுட்டு உபத்திரவத்துக்குள்ளே வந்திருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் ஒருபோதும் எந்த ஒரு இடத்துலையும் அவர் முறுமுறுத்த மாதிரியோ கேள்வி கேட்ட மாதிரியோ எதுவுமே இல்லை. காரணம் என்னது? அவருக்குள்ளே இருந்த பக்தி வைராக்கியம். வசனம் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வரைக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ. பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நமக்கு இதில் ஏதாவது ஒன்று வந்தாலே நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பக்தி வைராக்கியம் குறைஞ்சு போகுது. ஆனால் இங்கே பாருங்க, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் உயர்வாக இருக்கும்போது நம்மளை பிரிக்க மாட்டாது, நம்மளுக்கு சொல்கிறேன். ஆனால் தாழ்வு வரும்போது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அன்பு குறைவுபடுதுங்களா? ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் வேறு எந்த சிருஷ்டியாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். காரணம் என்னது? தேவன் மேலே இருந்த பக்தி வைராக்கியம். இப்படி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துட்டாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துட்டாலும் சரி, தேவ மனிதர்கள், பிரகாசிக்கிற தேவ மனிதர்களுக்கு பின்னாடி இருந்துட்ட முக்கியமான ஒரு குணலட்சணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்தி வைராக்கியம். இப்போ கேள்வி என்னன்னா, பக்தி வைராக்கியம் பேசிகிட்டே இருக்கீங்களே, பக்தி வைராக்கியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில மொழிபெயர்ப்புகளை இந்த பக்தி வைராக்கியம்னு வர இடத்துல ஆர்வம் அப்படின்னு வருது. தேவன் மேலே நமக்கு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம். இன்னொரு சில மொழிபெயர்ப்புகளில் ஆர்வம் இல்லைங்க, பேரார்வம்னு வருது. தேவன் மேலே நமக்கு அதிகமான பேர் ஆர்வம் இருந்தால் அதுதான் பக்தி வைராக்கியம். இன்னொரு சில மொழிபெயர்ப்புகளில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்குது. என்னன்னா, பக்தி வைராக்கியம்னா அன்பின் வெறியாம். தேவன் மேலே நமக்கு ஒரு அன்பின் வெறி இருந்தால் அதுதான் பக்தி வைராக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பிணையகாசை பற்றி சொல்லும்போது மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. பிணையகாசுக்குள்ளே இருந்துச்சு ஒரு பக்தி வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியங்கிற இடத்துல அன்பின் வெறி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்மளை யோசிச்சு பார்ப்போம். அந்த மாதிரி தேவன் மேலே இந்த அன்பின் வெறியவே நம்ம வச்சுக்குவோம். அதான் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும், டச்சாக இருக்கும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு தேவன் மேலே நமக்கு அந்த ஒரு அன்பின் வெறி இருக்கா? ஆர்வம் இருக்கா? பேர் ஆர்வம் இருக்கா? இன்னும் கூட ஒரு சில விளக்கங்கள் இதுக்கு சொல்லும்போது, பக்தி வைராக்கியம் என்பது வெறும் வெளிப்புற மத சடங்கு அல்ல. எனக்கு எவ்வளோ பக்தி வைராக்கியம் இருக்குது தெரியுங்களா? அதனால தான் நான் ஞாயிற்றுக்கிழமை எங்கே வந்துடுவேன், சபைக்கு வந்துடுவேன், ஆண்டவரை துதிப்பேன், முன்னாடியே வந்துடுவேன், எல்லாரும் போன பின்னாடி தான் போவேன். இதெல்லாம் சடங்கு. இது பக்தி, இதெல்லாம் அவசியம். ஆனால் இது பக்தி வைராக்கியம் இல்லை. இதை யார் வேணாலும் பண்ணிடலாம். அப்போ பக்தி வைராக்கியங்கிறது தேவனை நேசித்து அவருக்காக வாழும் வாழ்க்கை. இந்த ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்குங்களா? நான் வாழ்கிறதே ஆண்டவருக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குங்களா? நமக்கு குடும்பங்கள் இருக்கலாம், நமக்கு ஒரு சில வேலைகள் இருக்கும், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் உண்மையான நம்முடைய இலக்கு, நான் தேவனுக்காக வாழ்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே? அப்படி இருந்தால் நமக்குள்ள பக்தி வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து, பக்தி வைராக்கியம் என்பது உலக ஆசைகளை காட்டிலும் தேவனுடைய சித்தத்துக்கு முதலிடம் கொடுக்கும் மனநிலை. ரெண்டுமே இருக்கும் நமக்கு முன்னாடி. உலகமும் நம்ம முன்னாடி இருக்குது, தேவனுடைய சித்தமும் நமக்கு முன்னாடி இருக்குது. எதுக்கு முதலிடம் கொடுக்குறோங்கிறதுல தான் நம்மளுடைய பக்தி வைராக்கியம் அங்கே அடங்கி இருக்குது. அப்போ பக்தி வைராக்கியங்கும்போது தேவனையே முன்னாடி நிறுத்தி தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் பக்தி வைராக்கியம். ஆனால் இதன் மத்தியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, குடும்பத்தையும் நம்ம பார்க்கணும், நம்முடைய தொழிலையும் கவனிக்கணும். ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் அதிகமாக தேவனை சார்ந்து இருக்கணும். இதுதான் பக்தி வைராக்கியம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தேவன் நம்மக்கிட்ட கூட எதிர்பார்க்கிற ஒரு குணலட்சணம் என்னன்னா இந்த ஒரு பக்தி வைராக்கியம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, நல்லா கவனிங்க. நாம பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளை சுத்திகரித்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் கூட இருக்குது. என்னன்னா, நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளை சுத்திகரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கணுங்கிறது அவருடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னு ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். நிறைய நன்மைகள் என் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறார் பிரதர். எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரு, நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்படி உலக பிரகாரமான நிறைய காரியங்களை நம்ம சொல்லுவோம். நல்ல சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல சத்தியங்களை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் கூட நம்ம சொல்லுவோம். நம்ம தனிப்பட்ட முறையில் ஆண்டவருக்கும் நமக்கும் எப்படி இருக்குது இந்த உறவு? இன்னொரு வகையில் சொல்லணும்னா, இந்த பக்தி வைராக்கியம் இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குது? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த பக்தி வைராக்கியம் இருக்குதா? இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பக்தி வைராக்கியம் இருக்கான்னு கேட்டால், நம்மள யாரும் பக்தி வைராக்கியம் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி வைராக்கியங்கிற குணலட்சணம் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேக எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் இந்த சத்தியம் கேட்டோம் பார்த்தீங்களா? இது எதனால தெரியுங்களா? பக்தி வைராக்கியம் இருந்ததுனால தான். தேவன் மேலே அந்த ஒரு அன்பின் வெறி இல்லைன்னா நம்ம இவ்வளவு சத்தியங்களை முழுசாக கேட்டிருக்க மாட்டோம். கேட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். ஆரம்பத்திலேயே நம்ம வேறு எங்கேயாவது போயிருப்போம். ஒரு சமயம் நமக்கு அந்த ஏற்கனவே இருந்த சபை பேரில் நமக்கு அன்பின் வெறி இருந்திருந்தால் அங்கேயே நம்ம போயிருப்போம். இல்லை வேறு சில உலக பிரகாரமான காரியங்கள் மேலே நமக்கு அந்த பேர் ஆர்வம் இருந்திருந்தால் 2 கிளாஸ் 3 கிளாஸ் நம்ம கேட்கும்போதே போயிருப்போம். கடைசி வரைக்கும் இந்த சத்தியங்கள் கேட்டு நம்ம தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செஞ்சு நம்ம உள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம் தாங்க. நமக்கெல்லாம் பக்தி வைராக்கியம் இல்லைன்னு முழுசாக சொல்லிட முடியாது, சரிங்களா? இன்றைக்கி எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில் இந்த ஓட்டத்தில், இந்த அழைப்பில் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியம் தான். சகோதரர்கள் சொல்லும்போது இந்த பக்தி வைராக்கியம்தான் ஒருத்தர் யார், அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பாங்கங்கிறத நிர்ணயிக்கிறதே, தகுதிப்படுத்துறதே எது தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம் தானுங்களாம். ஒருத்தருக்கு அதிகமான பக்தி வைராக்கியம் இருக்கும்போது அவர் சபை வாய்ப்புக்கு தகுதியாகிறார். ஒருத்தருக்கு அதில் குறைவு ஏற்படும் போது அவர் திரள் கூட்ட வாய்ப்புக்கு தகுதியாகலாம். சுத்தமாக இல்லைன்னு வைங்க, அதாவது வந்தாச்சு, ஆரம்பத்தில் பக்தி வைராக்கியத்தோட சத்தியத்துக்குள்ளே வந்தாச்சு, ஆனால் இன்னைக்கு எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியமே இல்லை அப்படின்னு வச்சுக்குவோமே, இவங்களுடைய நிலைமை என்னவாகுங்க? அது நம்ம சொல்லவே வேண்டாம், 2ஆம் மரணம் தான். அப்போ பாருங்க, நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு அளவுகோலாக எது இருக்குன்னா இந்த பக்தி வைராக்கியம் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம சத்தியத்தை ரொம்ப உற்சாகமாக நம்ம கவனிக்கணும், உற்சாகமாக கேட்கணுன்னா கூட நமக்கு என்ன தேவையாக இருக்குது? எல்லாம் இருக்கீங்களா? பக்தி வைராக்கியம் அவசியமாக இருக்குங்க. பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே இல்லைன்னா ஏதோ வருவோம், ஏதோ உட்காருவோம், ஏதோ போவோம். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம், ஆரம்பத்தில் இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் பக்தி வைராக்கியம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த பக்தி வைராக்கியத்தில் நம்ம குறைவுபட்டு போயிருப்போம். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது, இந்த பக்தி வைராக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணலட்சணம் மட்டுமல்ல, இந்த பக்தி வைராக்கியம் தான் நம்ம தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கோங்கிறத அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், இந்த பக்தி வைராக்கியத்தில் இருக்கிற ஆபத்தான விஷயங்கள் என்ன பிரதர்? இந்த பக்தி வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் சத்தியத்துக்குள்ளே வரும்போது உங்களுடைய பக்தி வைராக்கியம் ஒரு கணக்கு போட்டோம்னா 100க்கு 50% இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ 50% பக்தி வைராக்கியத்தோடு இந்த சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, நம்ம பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு ஆகிடுக்குங்க? எத்தனை % ஆகிடுக்கும்? ஒரு 60, ஒரு 70 இப்படி ஆகுன்னா சந்தோஷம். என்ன அந்த பக்தி வைராக்கியத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆபத்துனா, இது எப்போவுமே ஒரே அளவில் இருக்காது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகும், ஒரு சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிடும்.
எனக்கு தான் அன்னைக்கு 50% இருந்துச்சுல்ல, அது குறையாது அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. இதுதான் இந்த பக்தி வைராக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து. என்ன பிரதர், சத்தியத்துக்குள்ளே வந்தப்போ பிரதரை பிடிக்கவே முடியலை, அப்படி இருந்தார், சிஸ்டர் அப்பா பயங்கரமாக இருந்தாங்க, இப்போ ஆள் வர்றதே காணா அப்படின்னா காரணம் என்னன்னா, இந்த பக்தி வைராக்கியத்தினுடைய அளவு எப்பவும் ஒருத்தருக்குள்ள ஒன்று போல இருக்காது. ஒன்று குறையும், இல்லைன்னா கூடும். கூடுறது நல்ல விஷயம், ஆனால் என்ன ஆபத்தான விஷயம்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, இந்த பக்தி வைராக்கியம் முதலாவது நமக்குள்ளே எப்படி உருவாச்சு, அடுத்து இந்த பக்தி வைராக்கியத்தினுடைய சத்துருக்கள் என்ன. ஏன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒன்று கூடும் குறையும்னு. குறைய வைக்கக்கூடிய அந்த சத்துருக்கள் என்ன, அடுத்து இந்த பக்தி வைராக்கியத்தை நான் இழந்து போகாமல் எப்படி பிரதர் காப்பாற்றிக்கிறது, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இல்லை பிரதர் சொன்ன மாதிரி இந்த பக்தி வைராக்கியம் இப்போ குறைஞ்சி தான் போச்சு, இதை மறுபடி புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பழைய நிலைமைக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் பார்க்கலாங்களா. பக்தி வைராக்கியம் வேணும்னா பார்க்கலாம் சரிங்களா. பக்தி வைராக்கியம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பாடம் இல்லை. உண்மையிலேயே எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். நல்லா கவனிங்க, பக்தி வைராக்கியம் இல்லாமல் ஒருத்தர் சபை வாய்ப்புக்கு போக முடியாது. பக்தி வைராக்கியம் இல்லாமல் சபைக்கு வரலாம். இங்கே நம்ம லோக்கல் சபை இருக்கு இல்லைங்களா, சபைக்கு வரலாம். பக்தி வைராக்கியம் இல்லாமல் ஆண்டவரை துதிக்கலாம், சத்தியமும் கூட கேட்கலாம், சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம். ஆனால் பக்தி வைராக்கியம் இல்லாமல் சபைக்கு போக முடியாது. அப்போ பாருங்கள், இது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு. ஒரு சகோதரன் சகோதரிக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்கா இல்லையான்னு அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாதுங்க. வெளிப்பிரகாரமாக பக்தி வைராக்கியமே இல்லாமல் நம்ம பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற மாதிரி நடிக்கலாம். அதை முடிவு பண்ணக்கூடியது தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு தான். அதை சரியாக உணரக்கூடியதா அதுதான் நமக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். உண்மையிலேயே நான் இப்போ பக்தி வைராக்கியத்துக்குள்ளே இல்லை, இப்போ நான் குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி நம்ம என்ன தெரியுங்களா பண்ணலாம், அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாங்க. அதுக்கு தான் மாயமாலம்னு பேர். அப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த பக்தி வைராக்கியங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறதுனால, இப்போ முதலாவது இந்த பக்தி வைராக்கியம் எப்படி நமக்குள்ளே ஆரம்பத்தில் உண்டாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நமக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்துச்சானா, பக்தி வைராக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாங்க, ஆனால் வைராக்கியம் இருந்திருக்கும். எப்படி வைராக்கியம் எப்படி அது இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்து மேலே வைராக்கியம் இருக்குங்களாம். என் கணவன் கிழிச்ச கோட்டை நான் என்ன பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லை, அதாவது நான் உலகத்தில் இருக்கும்போது சொல்கிறேன், நான் தாண்ட மாட்டேன். இந்த மாதிரி கணவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம், சரிங்களா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு இருக்கிறது கணவன் மேலே ஒரு பக்தி வைராக்கியம். அடுத்து மனைவி மேலே ஒரு பக்தி வைராக்கியம். மனைவி சொல்கிறது மீறவே மாட்டார், மனைவி சொல்லே மந்திரம்னு வாழ்வார். இது உலகத்தில் இருக்கும்போது. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே பக்தி வைராக்கியம். பிள்ளைங்களுக்காக எதை வேணும்னாலும் சகிப்பாங்க, எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பாங்க, அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க பிள்ளைகள் மேலே. ஒரு சிலருக்கு கிறிஸ்தவர்களாக பேர் சபையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சபை மேலே பக்தி வைராக்கியம் இருக்கும். வேறு எந்த சபைக்கு போனாலும் அவங்களுக்கு என்ன தெரியுங்களா வராது, ஒரு திருப்தியே வராது. அவங்க சபைக்கு போனால் தான் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய திருப்தி இருக்கும். காரணம், அந்த சபை மேலே அவங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஊழியர்கள் மேலே பக்தி வைராக்கியம் இருக்கும். அவரையே தான் யோசிப்பாங்க, அவர் எழுதின புத்தகத்தையே தான் படிப்பாங்க, அவருடைய போட்டோவை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்குவாங்க வாட்ஸ்அப்பில், சரிங்களா. காரணம் என்னென்னா, அந்த ஊழியக்காரர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். பேசும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் யாரை தெரியுங்களா முன்னாடி நிறுத்துவாங்க, வசனத்தையெல்லாம் நிறுத்த மாட்டாங்க. இது யாரையோ சொல்கிற மாதிரி இருக்கே பிரதர்னா, நான் பேர் சபையில் இருக்கவங்கள தான் சொல்கிறேன். அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தையே கேலண்டராக அடித்து அந்த கேலண்டராக போட்டுக்குவாங்க, சரிங்களா. பேச்சுக்கெல்லாம் சரிங்களா, அந்த ஊழியக்காரர் பேரை சொல்லி, எங்கள் ஊழியக்காரர் இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா, அவர் அன்னைக்கு பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவரையே வைப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஊழியக்காரர் மேலே அவங்களுக்கு என்ன இருக்கும்,
ஒரு மிகப்பெரிய வைராக்கியம், ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கும். இது எப்போ? சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்படி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும்போது தான் தேவன் என்ன தெரியுங்களா பண்ணார்? இந்த விலையேற பெற்ற சத்தியங்களை நமக்கு கொடுக்க ஆரம்பித்தார். கொடுக்கும்போது தான், ஓ, தேவன் இப்படி இருக்கிறாரா, தேவனுடைய குமாரன் இப்படி இருக்கிறாரா, சரிங்களா, உபதேசங்கள் இப்படியெல்லாம் பைபிளில் இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள அந்த சபை மேலே இருந்த அந்த ஒரு பக்தி வைராக்கியம், அந்த ஊழியக்காரர் மேலே இருந்த பக்தி வைராக்கியம், குடும்பத்து மேலே இருந்த அந்த பக்தி வைராக்கியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ அது யார் மேலே ஆரம்பிக்க தெரியுங்களா? சத்தியத்து மேலே, தேவன் மேலே இந்த பக்தி வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாக ஆரம்பிக்குதுன்னா உருவாக ஆரம்பிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ இந்த பக்தி வைராக்கியத்தினுடைய பலன் என்னன்னா, நாம் இருந்த சபை சத்தியமே இல்லாத ஒரு சபைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஆரம்பத்தில் பிறந்ததுலேருந்தே இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இது புரியாது. சரிங்களா? ஏற்கனவே வேற ஒரு சபைகளில் இருந்து உள்ள வந்தவங்களுக்கு தான் இது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு சபைகளில் இருந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, சத்தியம் கேட்க கேட்க அவளை விட்டு வெளியே வாங்குற சத்தத்தை கேட்ட உடனே எந்த விதமான லாப நோக்கத்தையும் பார்க்காம, அங்கே பக்கம் இருந்த எந்த விதமான பிரச்சனைகளையும் பற்றி கவலைப்படாமல் உள்ளே வர வச்சது எது தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த சபை சம்மந்தப்பட்ட அந்த இதில் அமைப்பில் உனக்கு வேலை. நீ இந்த சபையை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் உனக்கு வேலையே இல்லாமல் போயிடும்னா கூட, எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, இந்த சத்தியம்தான் முக்கியம்னு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஒரு பக்தி வைராக்கியம். அந்த இருந்த சபையில் அப்பா மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்திருப்பார். ஒரு சமயம் நமக்கே அங்கே ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, ஒரு கமிட்டி மெம்பராக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சத்தியம் கேட்ட உடனே எனக்கு இதெல்லாம் அவசியமே இல்லை, எனக்கு தேவன் அவருடைய சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வர வச்சது எது தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம். நிறைய ஆதாயம், உலக பிரகாரமான ஆதாயங்களை இழக்க வச்சதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரு பக்தி வைராக்கியம். நான் எப்படியாவது பிரதர் சபை வாய்ப்பு அடைஞ்சிடணும், நான் எப்படியாவது அந்த சபை வாய்ப்புக்கு போயிடணும்னு சொல்லி ஒரு உறுதியோடு வர வச்சது எது தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம். நான் தேவ சித்தம் தான் செய்வேன், இவ்வளவு நாள் என் மனசும் மாம்சமும் விரும்பினபடி நான் வாழ்ந்துட்டேன், இனி அந்த ஒரு தேவனுக்காக இருக்க போகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வைராக்கியமாக வர வச்சது இந்த ஒரு பக்தி வைராக்கியம். வந்தது மட்டும் இல்லை, என்ன தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு இந்த சத்தியத்தை போய் சொல்லி அவங்களையும் இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு முழு முயற்சி எடுத்ததுக்கு காரணம் இந்த பக்தி வைராக்கியம். சாகிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து செத்துறணும், இப்படி எல்லாம் முடிவெடுத்தது இங்கே இருக்கிற எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது, ஒரு சிலராவது இருக்கலாம். சரிங்களா? இப்படியெல்லாம் ஒரு உற்சாகத்தோடு வர வச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்தி வைராக்கியம். வந்தாச்சு, உடன்படிக்கை எடுத்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்கு வந்தாச்சு, ரொம்ப உற்சாகமாக வர ஆரம்பித்தாச்சு. எப்போவுமே ஆண்டவர் ஆண்டவர் தான், வெளியே போனாலும் சத்தியம், உள்ளே வந்தாலும் சத்தியம், இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக ஆரம்பிக்குது. இப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி வைராக்கியத்தை குறைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? சத்துருக்கள் இருக்குது, பகைவர்கள் இருக்கிறாங்க. ஓ, ரொம்ப தான் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகிற மாதிரி இருக்குது, இரு உனக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் ஓடிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களையெல்லாம் ஆஃப் ஆக்கி உட்கார வச்சுட்டேன், இப்போ நீ ஆரம்பிச்சிருக்கிறியா, இரு உன்னையும் நான் ஆஃப் பண்ணுறேங்கிறதுக்கு ஒரு சில சத்துருக்கள் இருக்குது. என்ன அந்த சத்துருக்கள்? நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய, இந்த பக்தி வைராக்கியத்தை தடை செய்யக்கூடிய அந்த சத்துருக்கள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவராக நிறைய இருக்குது, ஒரு சில சத்துருக்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். முதல் காரியம் நம்ம பார்க்க போகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட உவமை. மத்தேயு 13 அதிகாரத்தில் அந்த விதைப்பவன் உவமை சொல்கிறார் இல்லைங்களா, அதில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். முதல்ல வாசிங்க, மத்தேயு 13, 18, 19. மத்தேயு 13 அதிகாரம் 18 வசனம் முதல். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். நல்ல கவனிங்க, ரொம்ப பக்தி வைராக்கியமா, ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு வெறியோட இந்த ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது, ஆரம்பத்தில் கொஞ்சம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இன்னொருத்தர் உள்ள வராரு. அவர் யாருங்க? இங்க வசனத்தில் யாருன்னு போட்டிருக்கு? பொல்லாங்கன் வந்து.
இங்கே தான் ஆரம்பங்க. ஏன் பிரதர் நல்லா தானே போய்கிட்டு இருந்தேன், இப்போ ஏன் இப்படி ஆயிட்டேன், ஏன் முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு மந்தத்தனமாக ஆயிடுச்சு என் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா, இடையில உள்ள யார் வந்திருக்கிறா? பொல்லாங்கன் உள்ள வந்திருக்கிறார். இவர் வராரு. எப்போ வராரு இவர் உள்ள? எந்த நிலைமை நமக்குள்ள வரும்போது இவர் உள்ள வர்றாரு. உள்ள வந்து இவர் அதை நல்ல விதமாக பண்ணி வச்சிடுறாரு. அந்த சத்துரு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, இது தாங்க முதல் சத்துரு. இந்த சத்துருவுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா பக்தி வைராக்கியம் நமக்குள்ள குறைய ஆரம்பிச்சிடும். உணர்வின்மை அப்படின்னு சொல்லலாம். வருவோம் போவோம், நமக்குள்ள என்னவே வராது, உணர்வே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எப்படி கிள்ளி பார்த்தா வலிக்குதே, அது எப்படி எங்களுக்கு நீங்கள் உணர்வே இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த உணர்வு இருக்காதுங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கில்லுனா என்ன ஆகணும்? வலிக்கணும். அப்போ என்ன இருக்கு? இங்கேருந்து சத்தியம் பேசணும், என்ன ஆகணும்? ஏதோ ஒன்று பண்ணணும். எவ்வளவு கில்லுனாலும் வலிக்கவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அங்கே உணர்வு இல்லாமல் மறுத்து போயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சத்தியம் கேட்கும்போது ஏதாவது குத்தணும். ஐயோ ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, இவ்வளவு நாள் நீங்கள் கொடுத்ததுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன், உங்களை கொஞ்சம் அலட்சியம் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் நீங்கள் தான் எனக்கு முக்கியமாக இருந்தீங்க, ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா நீங்கள் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் பண்ணிவிட்டு உங்களை நான் நிறைய நேரங்கள் அசட்டை பண்ணிடுறேன் தான் அப்படின்னு என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளே கொஞ்சமாச்சும் குத்தணும். என்னமோ சொல்கிறாரு, வந்துட்டோம் கடமைக்கு, டைம் வேறு ஆகிட்டே இருக்குது, 12 மணி ஆனால் கடையை மூடிடுவான். என்ன கடைங்க அது? என்ன கடைங்க? பார்த்தீங்களா, கறிக்கடை. சரிங்களா? இப்படி நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தோம்னா உணர்வுங்கிறது வரவே வராது. அப்போ வரும்போதே நம்ம ஒரு பெரிய ஜபத்தோடு வரணும். வீட்டில் இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது ஜெபம் பண்ணி நம்ம கிளம்பணும்? நாங்கள் போகிற அவசரத்தில் ஜபமா, அதான் அங்கே போய் அத்தனை ஜபம் பண்ண போகிறோமே, அப்புறம் வீட்டில் வேற இதை ஜபம் பண்ணிக்கிட்டு வேற போகணுமாக்கும். இப்படி இருந்தோம்னா கில்லுனா என்ன வராது, வலிக்காது. அப்போ என்ன ஜெபிச்சுட்டு வரணும்? அப்பா நான் இன்னைக்கு சபைக்கு போகிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுங்க. இங்கே சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சகோதரனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, சரிங்களா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, எங்கள் இருதய பலகையில் எழுதுங்க, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இதை நம்ம அங்கே தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும். ஒரு சில நேரங்களில் தேவன் அந்த ஜெபத்தை கேட்குறதில்ல, ஏன்னு தெரியலை. ஏன்னா ஒரு சிலர் பேசும்போது ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. அதுக்காக நம்ம அதை விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் இன்னைக்கு போகிறேன், நீங்கள் என்ன உணர்த்துற மாதிரி, எனக்கு உணர்வு வர மாதிரி ஏதாவது சத்தியம் என்ன பண்ணுங்க, கொடுங்க. எனக்குள்ளே இன்னும் என்னென்ன குறைவுகள் இருக்குது கொஞ்சம் உணர்த்துங்க. சங்கீதக்காரன் பயங்கரமாக கதறி ஜெயிப்பார், எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு சொல்லி. காரணம் என்ன தெரியுங்களா? அது அவரை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆயிடுச்சு, மிஸ் ஆகிடுக்குது, அவருக்கே தெரியலை. இது மாதிரி பக்தி வைராக்கியத்தோடு வந்த நம்ம, இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கேயோ இந்த உணர்வை நம்ம இழந்திருப்போம். அப்போ எவ்வளவுதான் இங்கே வந்து சத்தியங்கள் பேசினாலும் அது நமக்கு ஒரு வித்தியாசத்தையும் உண்டாக்காது, எந்த விதமான மாற்றத்தையுமே உண்டாக்காதுங்க. இதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிற உதாரணம், ஏற்கனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சிலர் புதுசாக கேட்குறவங்களுக்கு இந்த உதாரணம் என்னன்னா, நம்ம சபையில் இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ இறந்துட்டாங்க. சொல்லியிருக்கேனா? அவங்க தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு குடும்பத்தில் யாருமே இல்லை, தனி ஆள். இப்போ அவங்க இறந்துட்டாங்க. என்னைக்கு இறந்துட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாங்க, சரிங்களா? இப்போ அவங்கள தனியாக அந்த வீட்லையும் போட்டுட்டு வர முடியாது, சபையில் ஆராதனையும் நடத்தி ஆகணும். அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணியாச்சு, அந்த சகோதரங்கிற பணத்தை தூக்கிட்டு வந்து அப்படியே மூளையில் வச்சுட்டு இங்கே ஆராதனை நடக்குது, சரிங்களா? பாட்டு பாடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, பயங்கரமான ஒரு சத்தியம், பயங்கரமாக பிரசங்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, டைமும் ஆயிடுச்சு. இப்போ அவரை தூக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை வெளியே போகிறாங்க. உள்ளே வந்தப்போ அந்த பணம் எப்படி இருந்திருக்கும், பணமாக வந்திருக்கும். போகும்போது எப்படி போயிருக்கும், பணமாக போயிருக்கும். இங்கே ஏதாவது பேசுனதில், பாடுனதில், ஜெபிச்சதில் ஏதாவது அதுக்குள்ளே
மாற்றங்கள் வந்திருக்குங்களா? ஏன்? உயிர் இல்லை. இதே மாதிரி இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உயிரோட வந்து உயிரோட போவாங்களாம். ஆனால் எப்படி போவாங்களாம்? அதான் நம்ம ஜெபிப்போம், நாங்கள் வந்த வண்ணமாகவே இல்லை ஆண்டவரே, போகும்போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு போகணும்னு நம்ம ஜெபிப்போம், சரிங்களா? ஆனால் நிறைய நேரங்களில் என்னத்தான் ஜெபிச்சாலும் நம்ம எப்படி தெரியுங்களா வந்துட்டு போகிறோம்? எப்படி வந்தோமோ அப்படியே தாங்க போகிறோம். அப்போ இதுக்கு பேர் என்ன? நம்மளை யோசிச்சு பார்க்கணும். இது ஏதோ நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக இதை சொல்லலைங்க. தேவன்கிட்ட கேட்கணுங்க, ஆண்டவரே ஒரு பணம் மாதிரி வந்துட்டு போகிறேனே ஆண்டவரே, எந்த உணர்வுமே இல்லாமல் வந்துட்டு போகிறேனே, எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமுமே வராமல் இருக்குதே, ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், என்ன மாற்றுங்க. ஜெபிக்கணுங்க. கதறி ஜெபிச்சா தாங்க ஒரு மாற்றம் கிடைக்குமே ஒழிய இல்லைன்னா எதுவுமே இங்கே நடக்காது. ஏன் பிரதர் ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இப்போ எனக்குள்ளே குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த உணர்வை மிஸ் பண்ணிட்டோம். எவ்வளவோ ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னு ஆசைப்படுறாரு. தனிப்பட்ட முறையில் பைபிள் வாசிக்கும் போது பேசணும்னு ஆசைப்படுறாரு, சபையில் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சில நேரங்கள் இது ரெண்டையுமே கேட்கலன்னா உலகத்தின் மூலமாவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. எதுக்குமே நம்ம என்ன பண்ணுறது இல்லை தெரியுங்களா, இடம் கொடுக்கறதே இல்லைங்க. அப்போ இந்த பக்தி வைராக்கியம் என்ன தெரியுங்களா ஆகிடும், நம்மளை விட்டு போயிடும். எதில் பிரதர் இந்த உணர்வை நான் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எப்படி இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கு அடுத்த சத்துருவாக நம்ம பார்க்குறோம். மத்தேயு 13:21. 13:21. மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். எப்போ இந்த உணர்வை நான் இழந்து போகிறேன் அப்படின்னா விசேஷித்த காரணங்கள் இருக்குது. ஒன்று, இந்த சத்தியத்தில் வந்ததுனால நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இது நம்மளுடைய முதல் இடத்தை எடுத்துக்கும், உணர்வு 2ஆம் இடத்துக்கு போயிடும். ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி எது வந்து முந்திக்கிட்டு வந்து நின்றுரும். நமக்கு இருக்கிற உபத்திரவமும் துன்பமும் நமக்கு முன்னாடி வந்து நின்றுரும் போது நம்ம இந்த உணர்வை இழந்துருவோங்க. அதை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணா, சும்மா இருங்க, அவ்வளோ பிரச்சனை முன்னாடி இருக்குது, ஜெபமா, கொஞ்சம் பைபிள் வாசிக்கலாமல, எவ்வளவோ பிரச்சனை அங்கே முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த நேரத்தில் போய் பைபிளை வாசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜெபிக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, சபைக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எது முக்கியம் எனக்கு? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் பக்தி வைராக்கியம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த காலத்துக்கு பேர் என்னது? இந்த வசனத்தில் இருக்கு. எத்தனை காலம் இருந்துச்சு அது? கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அந்த பக்தி வைராக்கியம் இருக்குது. அதுக்கப்புறம் உணர்வு போகுது, துன்பம் உபத்திரம் வந்துருச்சு, நமக்குள்ள இருந்த அந்த உணர்வை எடுத்துருச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பக்தி வைராக்கியத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கும். 3வது சத்துரு பாருங்க, மத்தேயு 13:22. 22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இது வந்துருங்க. உள்ள உணர்வு இருந்த இடத்த எது எடுத்துக்கும் தெரியுங்களா? உலக கவலை வந்து எடுத்துக்கும். ஏன் உலக கவலை வந்து எடுத்துக்குதுன்னா, மற்ற மனுஷங்களை பார்க்கும்போது இங்கே உணர்வோடு நிரம்பி, ஐயோ இனி இப்படித்தான் ஆண்டவருக்குள்ளே நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு போவோம் இல்லைங்களா? முழுக்க உலகத்தில் இருக்கிற உலக மனுஷர்கள் நிரம்பி இருக்காங்கல்ல, அவங்களோட போய் பழகித்தானே ஆகணும். அப்படி போகும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்போ தான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன், இப்போ தான் ஒரு 2 ஏக்கர் தோட்டம் வாங்கினேன், இப்போ தான் புதுசாக வண்டி வாங்கினேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்காக வாழணும்னு ஒரு உணர்வு இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? இது இப்போ குறைஞ்சிட்டு எதை பார்க்க ஆரம்பிச்சிடும்னா, அந்த ஃப்ளாட்டையும் அந்த வண்டியையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது இங்கே உணர்வு குறைஞ்சிடும். அவங்கள மாதிரி நான் இல்லையே அப்படிங்கிற உலக கவலை என்ன பண்ணிடும்னா உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அடுத்து என்ன தெரியுங்களா பண்ணிடும்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு பண கஷ்டம் வந்துடும். அப்போ பணம் இருந்தால் தாங்க உலகத்தில் எல்லாமே, பிரதர் சிஸ்டர்ஸே பணம் இருந்தால் தாங்க மதிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ளே நம்ம போயிட்டு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து தேவ உணர்வுக்கு 2ஆம் இடத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுங்களா ஆகிடும்? இந்த சத்துரு நம்முடைய பக்தி வைராக்கியத்தை குறைக்க பண்ணிடும்.
அடுத்து பணத்தை சம்பாதிக்கணும்னு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே பணம் இருக்குது, அந்த பொருள் என் வீட்டில் இல்லையே, இந்த பொருள் என் வீட்டில் இல்லையேன்னு சொல்லி பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொருள் மேலே எல்லாம் நமக்கு கவனம் போயிடும். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது. என்னவா? வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இன்னொரு இடத்துல மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சைன்னு இருக்குங்க. பணம் வர வர அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலான்னு சொல்லி மற்றவைகள் மேல் நமக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? இச்சைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன போயிடும்? எல்லாம் இருக்கீங்களா? பக்தி வைராக்கியம் நம்மளை விட்டு போயிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், பார்வையை மாற்றுதல். உடன்படிக்கை செஞ்சு உள்ளே வரும்போது இனி ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு வைராக்கியமாக வந்துட்டு 1 வாரம் 2 வாரம் போகும்போது இந்த மனசு என்ன தெரியுங்களா பண்ணும்? அப்படியே பக்கத்தில் இருக்க சிஸ்டர்ஸை பார்க்க வைக்கும், பக்கத்தில் இருக்க பிரதர்ஸை பார்க்க வைக்கும், அவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க வைக்கும். உடனே அவங்களே அப்படி இருக்கிறாங்க, அவங்க எனக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்களே இப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்களே லேட்டாக தான் வந்து போகிறாங்க, அவங்களே இப்படித்தான் உலக பிரகாரமாக இருக்கிறாங்க, ஏன் நான் இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்க்க வச்சு நமக்குள்ள இருக்க பக்தி வைராக்கியத்தை இல்லாமல் பண்ணிடுறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பக்தி வைராக்கியம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அது ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு காரணம் உணர்வின்மை, உபத்திரவம், துன்பம், அடுத்து உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகுகிற இச்சை, அடுத்து பார்வையை மாற்றுதல். சரி, இப்போ என்ன கேள்வினா, ஆமாம் இப்படி தான் ஆகிப்போச்சு, பக்தி வைராக்கியம் என்னை விட்டு இப்போ குறைஞ்சி தான் போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உணர்வெல்லாம் இப்போ இல்லை, என்ன பண்ணலாம்? இந்த பக்தி வைராக்கியத்தை எப்படி தக்க வைக்கிறது? பக்தி வைராக்கியத்தை தக்க வைப்பது எப்படி? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டோம், தேவனையும் அதன் மூலமாக அறிஞ்சிக்கிட்டோம், நமக்குள்ள பக்தி வைராக்கியம் வந்துருச்சு. இப்போ இந்த பக்தி வைராக்கியம் இழக்கிறதுக்கான சத்துருக்கள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ இதில் இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளணும்னா மறுபடியும் நம்மளை புதுப்பிக்கணுங்க. அப்போ முதலாவது இதில் இருந்து நம்மளை தக்க வைக்கணும்னா நமக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவை. என்ன தெரியுங்களா? தேவ உறவு. இது இல்லாததுனால தான் நமக்குள்ளே என்னவாயிடுச்சு தெரியுங்களா? இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ முதலாவது நமக்கு தேவை தேவ உறவு. சரியான தேவ உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான தேவ உறவு இல்லைன்னா நமக்குள்ளே குறைஞ்சி போயிடும் இந்த பக்தி வைராக்கியம். தேவ உறவுக்குத்தானே பிரதர் நான் சபை கூடி வர்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் வெளிப்பிரகாரமாக ஒரு அந்நியத்தனமாகவும் இருந்துடலாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற விஷயம்? எல்லாம் இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறோங்க. எப்படின்னா, நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி சமாதானப்படுத்திக்கிறோன்னா, வாரம் வாரம் சபைக்கு வந்துட்டு போகிறதுல நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேங்கிறத சமாதானப்படுத்திக்கிறோம், சமரசம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு குட்டி ஜெபம், சின்னதாக ஒரு அதிகாரம். எப்படிப்பட்ட அதிகாரம்? சின்னதாக ஒரு அதிகாரம். அப்படி இல்லைன்னா நான் தான் மொபைலில் வருது எனக்கு ரெகுலராக மன்னா, அப்புறம் நைட்டு இரவின் கீதங்கள், அதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு போகும்போது இதை படித்தே நான் என்ன பண்ணிக்குவேன்? என் பக்தி வைராக்கியத்தை வளர்த்துக்குவேன். சமாதானம் பண்ணிக்கிறோங்க நம்மளை. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை செஞ்சுட்டு நான் ஆண்டவரோட நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் திருப்திப்படுத்திக்கிறோங்க. இதில் நமக்கு பக்தி வைராக்கியம் மறுபடி உருவாகாது. தனிப்பட்ட முறையில் தேவனுக்கும் நமக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணுங்க. இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ள நல்ல உறவு இருக்குங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய பேச்சு வார்த்தைகள் தாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற உறவை தீர்மானிக்கும். நானும் என் மனைவியும் ஒன்றாவே இருக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வா சபைக்கு போகலான்னு பேசுவேன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வா சபைக்கு போகலான்னு பேசுவேன். இது நல்ல உறவா? இல்லைன்னா காலையில் எந்திரிக்கும் போது டீ கொண்டு வாம்பேன், அப்புறம் மீதியெல்லாம் அதே வந்துடும். சரிங்களா? அப்புறம் சாயங்காலம் நான் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு டீ கொண்டு வாம்பேன். இதான் உறவு? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ உறவுங்கிறது நமக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஐக்கியம்.
பாருங்க, நோவாவை குறித்து சொல்லும்போது நம்ம பார்க்குறோம், நோவா தேவனோடு நடந்தார், சஞ்சரித்து கொண்டு இருந்தார். அப்படின்னா எப்பவுமே தேவனும் அவருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்களாம். இப்படி இருந்தாதாங்க தேவ உறவு நமக்குள்ள அதிகரிக்கும் போது தான் தேவ உணர்வு நமக்குள்ள அதிகமாக வருங்க. தேவன் நம்ம கூட பேசுகிறதே தாங்க அந்த உணர்வு, கூட தேவனுடைய சத்தம் தான் அந்த உணர்வு. அப்போ தேவ உறவை நம்ம அதிகமாய் வளர்த்து கொள்ளும் போது தான் பக்தி வைராக்கியத்தை மறுபடியும் நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தேவ உறவுல முக்கியமானது 2 விஷயங்கள். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். இது 2 கலந்து இருக்கும்போது தான் அது அங்கே உயிரோட்டம் நிறைஞ்சதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா எது நமக்கு ரொம்ப அவசியம்? உலகத்தில் சொல்லுங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழணும்ல, நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த மூலதனங்கிறது ரொம்ப முக்கியம் பிரதர். அப்படின்னா எதை சொல்லுவோம்? பணம், இல்லைங்களா? பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? வாழவே முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம். இதுக்காக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் செலவு செய்கிறோம்? அது 8, 10, 12 போய்கிட்டே இருக்குது. பாருங்க, அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக, இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளவு நேரங்கள் செலவு பண்ணுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம்? எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுறோம்? உலகத்தார் இந்த உலகத்துக்காக அவங்க 12 மணி நேரமே செலவு பண்ணட்டும், தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் மூலதனம். ஆனால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இதுக்காக ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுறோம்? இதை வச்சு தான் இருக்குது பக்தி வைராக்கியத்தை புதுப்பிக்கிறது. 2வது என்னன்னா, தேவனுக்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், தேவ உணர்வை பெற்றுக்கிறோம். இதுலேயே பக்தி வைராக்கியம் வளர்ந்துருமானா இல்லைங்க. 2வது ஒன்று கண்டிப்பாக செய்யணும். என்ன தெரியுங்களா? சத்தியத்தை பகிரணும். நம்ம கேட்குற சத்தியத்தை யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது பேசணும். பிரதர், எங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய ஊழியமே இல்லையே பிரதர் அப்படின்னு சகோதரிகள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் சகோதரிகளுக்கு வாய்ப்பு இல்லையே ஒழிய, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கூடயோ, நீங்கள் பார்க்குறவங்க சகோதரிகளோடையோ இதை பகிர்ந்துக்கிறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அப்போ ஒரு சத்தியம் கேட்குறீங்கன்னா அதை யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணணுங்க? பகிர்ந்துக்கணுங்க. சின்ன வயசுலலாம் எங்கள் அப்பா ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தாருன்னா, அப்போலாம் எல்லாரும் போய் பார்க்க முடியாது, வசதி இருக்காது, அது ரொம்ப தூரம் போகணும் இல்லைங்களா? அதனால ஒரு தியேட்டருக்கு போயிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தாருன்னா எங்களை எல்லாம் உட்கார வச்சு என்ன தெரியுங்களா பண்ணுவார்? அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லுவார். இது எதுக்கு அப்படின்னா, அவர் பெற்றுக்கிட்ட அந்த சந்தோஷத்தை என்ன பண்ணுறாராம்? எங்ககிட்டையெல்லாம் பகிர்ந்துக்கிறாராம். இப்போ நம்ம இந்த சத்தியம் இங்கே கேட்குறோமே, இதை பற்றி வெளியில் எங்கேயாவது யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோமா? அது எங்கே வந்த உடனே மூடின கண்ணு ஆமீனில் தானே திறக்குது, அப்புறம் எங்கே உள்ளே போச்சு அப்படின்னோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கேட்குறதோடு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. யாருக்கிட்டையாவது ஒரு ஃபோனில், இன்றைக்கி ஒரு வெளியில் நீங்கள் போகிறீங்க, மற்ற சகோதர சகோதரிகளுடைய பழக்கங்கள் இருக்கும், உடனே ஒரு ஃபோன் போடுறீங்க, உங்கள் சபைக்கு யார் வந்தா, இன்றைக்கி என்ன செய்தி, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சில வார்த்தைகள் நம்ம வேதத்துலேருந்து கற்றுக்கிட்டோம், இதை நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம். இல்லை நைட்டு நீங்கள் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களே, பண்ணுவீங்க. அப்போ அந்த குடும்ப ஜெபத்தில் இன்றைக்கி நம்ம காலையில் கேட்டோமே ஒரு சத்தியம், இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், எனக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, உங்களுக்குள்ளே இந்த மாதிரிலாம், உங்களுக்குள்ளேன்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? எனக்குள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லணும், எனக்குள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லை நம்ம போயிட்டு இன்றைக்கி கேட்ட சத்தியத்தில் பார்த்தீங்களா உங்களுக்கே பேசினார் ஆண்டவர் இப்படினோம்னா அது குடும்ப ஜெபமாகவே இருக்காது, சரிங்களா? எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, நம்மளுடைய குறைவுகள் என்னங்கிறத நம்ம பகிர்ந்துக்க, அவங்களுடைய குறைவுகள் என்னன்னு அவங்க பகிர்ந்துக்க, இந்த மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் இருக்கும்போது பக்தி வைராக்கியம் வரல. அப்போ பக்தி வைராக்கியம் எப்போ வளரும் அப்படின்னா, எப்போ அதிகரிக்கும்னா, ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு நிறுத்துறதுல இல்லை, அந்த சத்தியத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். சகோதரர்கள் வெளியில் இருக்கிற ஊழியங்களை செய்கிறாங்க, அதன் மூலமாக பக்தி விருத்தி அடையலாம். சகோதரிகள் நீங்கள் உங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளோடையோ குடும்பத்தாரோடையோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது இது நம்மளை வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகும், சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:3. 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அன்புக்குரிய சகோதரர் இங்க பார்த்தீங்களா, நான் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ தியானிக்கும் போது நமக்குள்ளே இது போன்ற காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது. ரோமர் 12:11. ரோமர் 12:11 வசனம். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது தான் இந்த சத்திய பகிர்வு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, தியானிக்கிறதுன்னு ஒரு பக்கம். இது தேவ உறவு. இன்னொன்று இருக்குது, அதுதான் சத்திய பகிர்வு. நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியங்களை நமக்குள்ளேயே அடக்கி வச்சிடாம அதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது என்ன பண்ணணும், பேசணுங்க. இதைத்தான் பாருங்க வேத வசனம் சொல்லுது. மத்தேயு 5:15. மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்துறதுங்கிறது நம்ம சத்தியத்தை தியானிக்கிற விஷயம். அதை மூடி வைக்கிறதுங்கிறது நமக்குள்ளேயே வச்சிடுறது. சரிங்களா? விளக்கு தண்டின் மேல் வைக்கிறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு இதை குறித்து பகிர்கிற விஷயம். அப்படி பகிரும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் பிரகாசிக்கும், பக்தி வைராக்கியத்தில் நம்ம வளருவோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது நம்முடைய தவறுகள் நமக்கு சுட்டி காட்டப்படுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே சொல்லலாம், ஒரு சில தவறுகள் சத்தியம் பேசும்போது உணர்த்துங்க. சத்தியம் பேசிக்கிட்டு இருக்க சகோதரர்களுக்கு, அது சத்தியம் பேசுகிற சகோதரர்களுக்கு அது தெரியும். நம்ம சத்தியம் பேசிக்கிட்டே இருப்போம், உள்ளுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்கும். என்ன தெரியுங்களா? நீ யோக்கியமா, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட, நீ சரியா இருக்கியா அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் ஒலிக்குங்க. இதே நிறைய காரியங்களை திருத்துதுங்க. இதை அமர்த்தி போடுற போது அந்த ஊழியங்கள் வேற மாதிரி வீணாக போயிடும். ஆனால் அந்த குரலை நம்ம கேட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மற்றவங்ககிட்ட பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற குறைவுகள் அங்கே சுட்டி காட்டப்படுங்க. அதில் நம்ம ஒரு சில உணர்வுகள் அடைவோம். பெரிய அளவில் நம்ம பிரசங்கம் பண்ணக்கூடியவங்களா, மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா எல்லாவங்களா இருக்கலாம். ஒருத்தர்கிட்ட நம்ம இதை பேசும்போது கூட தேவன் அதை கனம் பண்ணுவார், நம்மளை மாற்றுவார். அப்போ இந்த பக்தி வைராக்கியங்கும்போது 2 வகைகளில் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒன்று தேவ உறவு, இன்னொன்று சத்திய பகிர்வு அப்படின்னு கூட பார்க்குறோம். நல்லா கவனிங்க. எப்போ பிரதர் இது குறையும், எந்த காலகட்டத்தில் இந்த பக்தி வைராக்கியம் ரொம்ப குறையும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் தாங்க. இந்த கடைசி கால சபைக்கு சொல்லும்போது தான், நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெதுவெதுப்பா எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போகிற அதிக வாய்ப்பு எங்கே தெரியுங்களா இருக்குது? இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம பக்தி வைராக்கியத்தை குலைக்கிறதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்குங்க. எதுவுமே வேண்டாம், ஃபோன் போதுங்க. இந்த மொபைல் ஃபோனை எடுத்தால் முழுக்க நம்மளுடைய நேரத்தையே என்ன பண்ணிடுதுங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, ஜெபத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு வாட்டுங்கன்னு சவுண்டு வருது, என்ன மெசேஜ் சவுண்டு வருதுன்னு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ்னு பார்க்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே போயிடுது. ஜெபத்துக்கு தான் உட்காந்துருப்போம், ஆனால் அந்த ஃபோனை கையில் எடுத்த உடனே அதை பார்த்துக்கிட்டே இந்த ஜெபத்தை எல்லாம் விடுற நிறைய நேரங்கள் ஆகி போயிடுதுங்க. அப்போ நம்மளுடைய ஜெப நேரத்தை எல்லாத்தையும் எது தெரியுங்களா ஈஸியாக திருடிடுது, இந்த ஃபோன் திருடிடுதுங்க. நம்ம அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மந்த நிலைமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு பிரசங்கத்தை 1 மணி நேரம் பார்க்குறதா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 10-15 பார்த்துருப்போம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடுக்கும். ஆனால் நமக்கு என்னவே ஆகாது, டைம் போகிறதே தெரியாதுங்க. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ரீல்ஸை பார்க்குறதுக்கு நமக்கு டைம் போகிறதே தெரிகிறதில்ல, மொபைலில் டேட்டா தீருதானே தெரிகிறதில்ல. ஆனால் அதுவும் 1 ஹவர் பேசியிருக்காங்க, கேட்டால் மொபைலில் எல்லாமே முடிஞ்சு போயிடும், நான் இவ்வளவு தான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நம்மளே சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கடைசி நாட்களில் இந்த பக்தி வைராக்கியம் நம்மளை விட்டு குறைகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அப்போ இதுவரைக்கும் பார்த்துட்டோம் பக்தி வைராக்கியம் எப்படி நமக்குள்ளே வந்துச்சு, இந்த பக்தி வைராக்கியத்தை நமக்குள்ளே இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த சத்துருக்கள் என்ன, இதை இழந்து போகாமல் தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம், இந்த பக்தி வைராக்கியம் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு, இதை புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா
அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் உலக கவலைகளினாலேயோ பிரச்சனைகள் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனாலேயோ, சரீர பலகீனத்தினாலேயோ, வேலையில் வர போராட்டத்தினாலேயோ, ஒரு சில பண கஷ்டங்கள்னாலேயோ, குடும்ப சூழ்நிலையினாலேயோ, இல்லை ஒரு சமயம் சத்தியத்துக்குள்ளே வராத நம்ம உறவினர்கள், கணவன் மனைவி சொந்தக்காரங்க இவங்கனாலேயோ நமக்குள்ளே இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிருக்கலாம். ஆரம்பத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி இது போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய பக்தி வைராக்கியத்தை குறைய பண்ணியிருக்கு. அப்படின்னா இதை எப்படி பிரதர் நான் புதுப்பிச்சுக்கிறது அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லுது, முந்தின நாட்களை என்ன பண்ணுங்க நினைங்க. என்ன அந்த முந்தின நாட்கள்? சத்தியம் கேட்ட ஆரம்பத்தில் உள்ளே வந்தோமே, அதை இப்போ என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அதுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிறத நினச்சி பார்க்குறதுக்கு. என்னங்க அது? மலரும் நினைவுகள். சரிங்களா? கொஞ்சம் அந்த பின்னாடி போங்க. நீங்கள் எப்படி இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்போது எப்படி இருந்தீங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆலோசனையாக. வசனம் எபிரேயர் 10:32. எபிரேயர் 10:32. முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்போ முதலாவது காரியம் என்னன்னா, முந்தின நாட்களை நினைக்கணுமா. இந்த சத்தியம் கேட்கும்போது எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்திருப்போம், எவ்வளவு டைம் எடுத்து எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் அந்த சத்தியத்தை கேட்டிருப்போம், எப்படியாய் ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி நம்ம அந்த உடன்படிக்கை பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கு நம்மளை யோசிக்கணுங்களாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் ஆரம்பத்துலலாம் பிரதர் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, எப்படி இந்த சத்தியத்துக்காக ஓடணும் தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இப்போ வாங்க, அதை யோசிங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சகோதரர்கள் கணவன் மனைவி உறவை தான் உதாரணமாக சொல்கிறாங்க. கணவன் மனைவி நல்லா அன்பாக இருக்கிறாங்க, ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. என்னன்னா டைவர்ஸ் வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க. இப்போ அந்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 பேருக்கும் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 பேரும் பேசுகிறதுக்கு போகிறாங்க. இப்போ கூட யார் போகிறா தெரியுங்களா? அந்த மனைவியோட அம்மாவும் கூடவே போகிறாங்க. சரிங்களா? இந்த பக்கம் கணவனோட அம்மாவும் போகிறாங்க. இப்போ என்ன தெரியுங்களா ஆகுது? அவங்க 2 பேரையும் கட் பண்ணுறாங்க. தனியாக பேசணுன்னா அவங்க 2 பேரும், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணக்கூடாது, கூட போகக்கூடாது. ஏன்னா பிரிஞ்சதுக்கு காரணமே மெயின் யார் தான்? இல்லை, உதாரணம் தான் இது. சரிங்களா? நீங்கள் 2 பேரும் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுட்டு இப்போ அவங்க 2 பேரையும் மனசு விட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த கணவன் ஒரு சில காரியங்கள் பேசுவார். ஏங்க இதனால தானே இப்படி ஆகிப்போச்சு. ஆமாம், உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போன பின்னாடி தான் நீ இப்படி பேசின, அதனால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு அவர் சொல்ல. இல்லைங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போன பின்னாடி தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு பேச. இல்லை, உங்கள் அப்பா வந்துட்டு போனார், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு சில பொருள்லாம் காணோம், நீ தூக்கி கொடுத்துட்டேன்னு தான் நான் சண்டை போட்டேன். அதெல்லாம் உதாரணத்துக்கு. சரிங்களா? இப்படி என்ன ஆகுதுன்னா அவங்க மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள என்ன வர ஆரம்பிக்குது? ஒரு இணக்கம் வர ஆரம்பிக்குது. ஐயோ, இதனால தான் நீங்கள் இப்படி பேசாமல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்களா, நான் இதுன்னு நினச்சனே அப்படின்னு இந்த அம்மா சொல்ல. அவங்க இதெல்லாம் காரணம் இல்லை, நான் இதனால தான் இப்படி இருந்தேன்னு சொல்ல. ஒன்றுக்கும் உப்பு சப்பு இல்லாத விஷயம் இப்போ எங்கே போய் நின்றுருச்சு? கோர்ட்டுக்கு வந்து நின்றுருச்சுங்கும் போது மனசு விட்டு பேசும்போது மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னவாயிடுச்சாங்க? சால்வ் ஆகிடுச்சு. இதை ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கொண்டு போங்கங்கிறாங்க. என்ன பண்ணோன்னா, ஆண்டவரே இதனால தான் நான் இப்போ ஜெபமெல்லாம் குறைஞ்சி போச்சு, இதனால தான் நான் இப்போ ஒரு மந்தத்தனத்துக்குள்ளே போயிட்டேன், பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்தேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு எதெல்லாம் உங்களுக்கு குறைவுபட்டதாக தோணுதோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. அப்படி ஜெபம் பண்ண போகும்போது முதலாவது கட் பண்ண வேண்டிய விஷயம் எது தெரியுங்களா? இந்த மாமனார் மாமியாரையெல்லாம் கட் பண்ணுறோமே, அது மாதிரி ஜெபத்துக்கு போகும்போது உன்னை கட் பண்ணணும். எதைங்க? மொபைல். இதை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு எண்ணத்தோடு போய் உட்காருவீங்க, உடனே டிங்குன்னு வரும் இல்லை மெசேஜ், அப்புறம் எண்ணமெல்லாம் மாதிரி வெளியே வந்துடுவோம். அதனால மொபைலெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு, சரிங்களா, கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு தேவனுடைய சமூகத்தில் எந்தெந்த வகைகளில், அது குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், சபை சூழ்நிலையாக இருக்கலாம், தனிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், எதுனால இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி. ஏன்னா முன்னாடி இருந்து வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஆரம்பத்தில் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த 1 மாதம் சபைக்கு நல்லா உற்சாகமாக தான் போய்கிட்டு இருந்தேன், அந்த பிரதரை சந்திக்கிற வரைக்கும், அந்த சிஸ்டர்கிட்ட பேசுகிற வரைக்கும் நல்லா தான் பிரதர் போச்சு. இப்போ என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில்
அந்த பிரதர்னால தான் நான் குறைஞ்சேன், அந்த சிஸ்டர்னால தான் குறைஞ்சேன். இப்போ அவங்கள என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இடையூறா இல்லாமல் கட் பண்ணுறேன். இன்றைக்கெல்லாம் ஒரு சில விஷயம் என்ன தெரியுங்களா, சபைக்குள்ளே நல்லா இருக்காங்கங்க சகோதர சகோதரிகள், இவங்களை கெடுக்கிறதே யார் தெரியுங்களா? நல்லா கவனிங்க. வெளியே இருக்கிற சகோதர சகோதரிகளுங்க. இவங்க சும்மா ஃபோன் அடிப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்த உடனே அவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்களாம். இங்கே சபையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியாது. இவங்க என்ன தெரியுங்கப்பா, அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாதுங்க, இருந்தாலும் உங்கள் சபை எழுறு இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுங்க. அவங்க என்னமோ பெரிய தர்ம பிரபு மாதிரி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்களுக்கு அன்னையிலேருந்து அந்த சகோதரன் எப்படி தெரியுங்களா ஆயிடுவார், சாத்தானா மாறிடுவார். சபைக்கு வருவாங்க போவாங்க, அவங்க கொடுத்த ஆலோசனையின்படி இவரை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளியில் இருக்கிற மற்ற சபை சகோதர சகோதரிகள்கிட்ட பேசுறது நல்ல விஷயம். அது பக்தி விருத்தியை உண்டாக்குற மாதிரி இருந்தால் மட்டும் பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் பேச வேண்டாம். நம்ம சகோதர அன்பை இங்கே நம்ம காமிச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சகோதர ஐக்கியத்தில் ரொம்ப குறைவோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, மற்ற சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியம் தாங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஃபோனில் இங்கே இருக்கிற காரியத்தையெல்லாம் அங்கே பேசுறது, அவங்க அங்கே இருக்கிற காரியத்தையெல்லாம் இங்கே பேசுறது, இதெல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எல்லாத்தையும் கெடுத்து போடுதுங்க. நமக்கு ஒரு குறை இருக்குதா, சம்மந்தப்பட்ட சகோதரர்கிட்ட சகோதரிக்கிட்ட நேராக பேசினா அவங்க சொல்லுவாங்க, இதனால தான் நான் இப்படி பேசிட்டேன். ஒரு சமயம் அது தப்பாகவே இருக்கா, நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை காத்துக்க வேண்டியதுதான். அதை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்க கிட்டேலாம் போய் பிரதர், அந்த பிரதரோட யூடியூப்பில் சப்ஜெக்ட் பார்த்தேன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சா, உடனே அடி அவருக்கு ஃபோனு, பிரதர் நீங்கள் சப்ஜெக்டில் இப்படியெல்லாம் பேசுனீங்க பிரதர், ஆனால் எங்கள் சபையில் இப்படியெல்லாம் நடக்குது பிரதர். அவருக்கு என்ன தெரியுங்கிறீங்க? இங்கே இருக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. ஃபோன் பண்ணிட்டாங்களே, என்னையும் ஒரு தேவ மனுஷன்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனை கொடுத்துருவார். ஏன்னா எனக்கும் வருது, அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? அவங்க சபை பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே சொல்லும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னே நமக்கு தெரியாது. அந்த எல்டர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாது. அவர் நல்ல விதமாக பேசியிருப்பார், அங்கே சூழ்நிலைகள் அந்த சகோதர சகோதரிகள் நல்ல விதமாக நடந்திருப்பாங்க. நம்ம ஆலோசனை யாருக்கிட்ட கேட்கணும்? தேவனுக்கிட்ட கேட்கணும். லோக்கலில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு நம்ம அதை பகிர்ந்துக்கணும். நம்ம குடும்பத்து பிரச்சனையை நமக்குள்ளே சரி பண்ணிக்க பார்க்கணும். அதை விட்டுப்பட்டு சம்பந்தமே இல்லாத மூணாவது ஒரு ஆளுகிட்ட கேட்டால் அவர் உங்கள் சபை பிரச்சனையை உங்கள் சபையில் வச்சு நீங்கள் சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டா நல்ல விஷயம். அவர் ஒரு ஆலோசனையை கொடுத்து சபையை இன்னைக்கு நிறைய சபைகளில் குழப்பத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத ஆலோசனைகள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. அவங்க பேசுறது நமக்கு தேனில் அப்படியே என்ன சொல்லலாம், தேன் வண்டு பாயுது காதி நிலையா, அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு நேரம் சாப்பாடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற சாப்பாடு அநேக நேரங்களில் உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் ஆரோக்கியம், இதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த ஆலோசனைகள் தான் நம்மளை நல்ல விதமாக கொண்டு போய் சேர்க்கும். வெளியில் இருந்து வர ஆலோசனைகள் அது நம்மளை சீர்கெடுக்க வச்சிரும். கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிறது. ஏன்னா அவங்க ஒருபோதும் நம்ம குறைய என்ன பண்ணவே மாட்டாங்க, சுட்டி காட்டி பேசவே மாட்டாங்க. நம்ம சொன்னா தானே, நம்ம அந்த குறையெல்லாம் மறைச்சி, நம்ம குறைய மறைச்சி, சபையில் நடக்கிற குறையெல்லாம் மறைச்சி நம்ம மட்டும் யோகியம் மாதிரி ஃபோனில் பேசுவோம். அதுக்காகத்தானே ஃபோன் பேசுகிறோம் இல்லைங்களா? அப்போ அவங்க கொடுக்குற ஆலோசனைகள் நல்ல விதமாக இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு காரணம் நம்ம சபை சகோதர சகோதரிகள் இல்லை, வெளி சபை சகோதர சகோதரிகளுடைய ஆலோசனைகள் நிறைய நேரங்களில் நம்மளை கெடுத்துருது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்காக மற்றவங்களுடைய சத்தியங்கள் கேட்குறது, அதை நான் தப்பு சொல்கிறதே இல்லைங்க. ஆலோசனைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இந்த முந்தின நாட்களை நம்ம நினைக்கும் போது இதெல்லாம் நமக்குள்ளே வரும். அந்த பிரதர்கிட்ட ஆலோசனை கேட்க போய் தானே இப்போ சபைக்குள்ளே என்னால் முழுசாக செயல்பட முடியலை, முழுசாக என்னால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எது வருதோ தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். சகோதரர்கள் சொல்லும்போது அதை நம்ம தியானிக்கும் போது இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வரும். ஒரு சமயம் அழுக வரும், நம்மளை நினச்சி ரொம்ப அழுக வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்மளை நினச்சி வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம மேலே கோபமே வரும். தேவ சமூகத்தில் போய் உட்கார்றீங்க, ஏன் ஆண்டவரே இப்போ உங்களுக்கும் எனக்கு இருக்கிற அந்த உறவு குறைஞ்சி போச்சு, ஏன் ஆண்டவரே எனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிடுச்சுன்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். இவ்வளவு கேவலமாக இருந்திருக்கிறேன் நான், என் மேலே தான் தப்பு
அப்படின்னு உணரும் போது அங்கே தான் இந்த பக்தி வைராக்கியம் மறுபடியும் என்ன ஆகும்னா வளர ஆரம்பிக்கும். ரெண்டாவது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள். இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு ஒரு சமயம் என்ன காரணங்கள் இருக்கலாம்னா சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். அன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக தான் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு சத்தியம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சகோதர ஐக்கியத்தில் சரியாக கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் இப்படி ஆச்சு, எங்கே இப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு காரியம் என்னவா இருக்கலாம்னா ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருப்போம், அந்த ஜெபத்துக்கு பதிலே கிடைச்சிருக்காது. நல்ல பக்தி வைராக்கியமாக நல்லா தான் இருந்திருப்போம், ஆண்டவரே நான் உங்களுக்குள்ள நல்லா தானே இருக்கிறேன், அப்போ எனக்கு இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். நல்லா கவனிங்க, இப்போ நம்ம எதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? நம்ம கேட்டதையெல்லாம் ஆண்டவர் செய்யணும் இல்லைங்களா? அநேக நேரங்கள் அதுதான். அப்போ நான் எவ்வளோ உங்களுக்கு பிரியமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்போ நான் கேட்டதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் தானே அது சரி. நான் உங்களுக்கு நல்லா இருக்கேன்னா நீங்களும் எனக்கு நல்லா இருக்கணும்ல, இதுதான் நம்மளுடைய டிமாண்ட். சரிங்களா? அப்படி நம்ம இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். எதுக்கு? நம்ம நல்லதுக்காக இருக்கும், அதை கொடுத்தா நம்ம இன்னும் மோசமாயிடுவோன்னு கொடுக்காம இருப்பார். ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா வந்துடும்? மிகப்பெரிய சோர்வு வந்துடும். இவ்வளோ ஆண்டவருக்காக வாழ்ந்து பிரதர், இப்படி ஒரு ஜெபம் ஜெபிச்சேன் பிரதர், ஆனால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. என் பையனோட மேரேஜ், என் பொண்ணோட மேரேஜ், இல்லை அவங்களோட வேலை காரியங்கள், இல்லை என்னுடைய வேலை காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நான் ஜெபிச்சேன் பிரதர், எல்லாம் ஆண்டவருக்காக அவ்வளோ வைராக்கியமாக இருந்தேன், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலே தரல, அதனால இப்போ நான் பக்தி வைராக்கியத்தில் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீண்ட கால தாமதங்கிறது நீண்ட கால நன்மைங்களாம். ஒரு காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தள்ளி போடுறாருன்னா மிகப்பெரிய நன்மையை நமக்கு தரணுங்கிறதுக்காக தான் தள்ளி போடுவார். அவர் எப்பவுமே நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வாரே ஒழிய தீமை செய்யவே மாட்டார். ஆனால் இந்த மாம்ச கண்ணில், மாம்ச காதில், மாம்சத்தில் நம்ம பார்க்கும்போது அது தீமை போல தெரியும். ஆனால் முழுசாக ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கணும். ஒருபோதும் அவர் என்ன பண்ண மாட்டார், நமக்கு தீமை செய்யவே மாட்டார். அப்போ ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி நன்மை இல்லை, மிகப்பெரிய நன்மை இருந்தால் தான் அதை தடை செய்வார். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் தான் பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வளரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு குழந்தைகள் இருக்குன்னா அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ளே நல்லா இருந்திருப்பாங்க, மேரேஜ் ஆகியும் நல்லா இருந்திருப்பாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சகோதரிகளுடைய பக்தி வைராக்கியமே குறைஞ்சி போயிடும். ஏன் அப்படின்னா குழந்தைய எல்லாம் ரெடி பண்ணி வீட்டு காரியங்களாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் ஜெபிக்கலான்னு உட்காந்து அப்போ தான் குழந்தை ஆள ஆரம்பிக்கும். அப்புறம் குழந்தைய பார்க்கணும், குழந்தைக்குரிய காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு தேவனுக்குன்னு ஒதுக்க வேண்டிய நேரங்களுக்கு நேரம் இல்லாமல் போக போக இவங்களுடைய ஜெபக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையே குறைஞ்சி போயிடும். இப்படி கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய்கள் நம்முடைய சரீரத்தில் அது போகாமலேயே அது வாட்டி வதைக்கும் போது நமக்குள்ளே இருந்த அந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பணம் சம்பாதிக்கணும் கஷ்டங்கள் அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம ஓடும்போது இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகளை பார்க்குறது முக்கியம்தான். நோய்கள் மத்தியில் நம்ம வாழ்க்கை ஓடுதுன்னா ஓடித்தான் ஆகணும். பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம பக்தி வைராக்கியத்தில் குறைஞ்சிடக்கூடாது. இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்னால் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியலைன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா தாவீது ராஜாவானாலும் தேவனுக்குன்னு ஒதுக்கின நேரத்தை என்ன பண்ணார்? ஒதுக்குனாரு. தானியேல் மிகப்பெரிய மாகாணத்துக்கு அதிபதி ஆனாலும் தேவனுக்குன்னு ஒதுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ணாருங்க? ஒதுக்குனாரே. அப்போ அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாத சூழ்நிலைகளில் நேரம் இருந்துச்சுன்னா நம்ம குறை சொல்ல முடியுமா? தாவீது முன்னாடி நின்று கேட்பார், நியாயமே இல்லையே நீ சொல்கிறது பார். தானியேல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து அவ்வளோ ஊழியங்கள் இருந்தாலும் ராமனுக்கு என்ன பண்ணார்? அவர் ஜெபம் பண்ணாரே. அப்போ தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய இடத்த அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்களே, ஏன் இன்னைக்கு நம்மளால் கொடுக்க முடியலை? நம்ம சொல்கிற சாக்கு போக்கு உண்மையிலே ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட முடியுமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? முந்தின நாட்களை நினச்சி பார்த்து சரியாகணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம சரி பண்ணணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல்விகள். பிரதர், இந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ளே குறைஞ்சி போனதுக்கு காரணமே என்னென்னா என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்த தோல்விகள் பிரதர்.
என்ன அந்த தோல்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக நான் இப்படி வாழணும்னு நினச்சேன், நல்ல குணம் வரணும்னு நினச்சேன், மற்றவங்கள மன்னிக்கணும், அன்பாகவே இருக்கணும்னு நினச்சேன், என்னால் இருக்க முடியலை. எனக்குள்ள அந்த நல்ல குணமே வரமாட்டேங்குது, தாழ்மையே வரமாட்டேங்குது, என்னால் கோவப்படாமல் இருக்கவே முடியலை, என்னால் இந்த நல்ல குணம் எனக்குள்ளே வரவே மாட்டேங்குது பிரதர். அடுத்து இந்த சத்தியத்தை யாருக்காவது சொல்லலான்னு போனேன் பிரதர், ஆனால் அவங்க பதில் கேள்வி கேட்டாங்க, எனக்கு சொல்லவே முடியலை, அதனால என் ஊழியமே கெட்டு போச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு சில தோல்விகளை சந்திச்சிருப்போம் இல்லைங்களா? ஒரு சில பலகீனங்கள், ஒரு சில இயலாமைகள், ஒரு சில அறிவு குறைபாடுகள், இதனால நம்முடைய பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிருந்தா, அன்புக்குரிய சகோதரர்கள், இதுக்கு என்ன தெரியுங்களா விடிவு? நல்லா யோசிக்கணும். ஆண்டவர் நம்ம வெளியில் என்ன செஞ்சோன்னு பார்த்து நமக்கு மார்க்கு போட மாட்டாருங்க. நம்ம வெளியில் எப்படியெல்லாம் இருந்தோங்கிறத வச்சு தேவன் நம்மளை அங்கீகரிக்கிறது இல்லைங்க. உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி ஆசைப்பட்டோம், எப்படி பிரயாசப்பட்டோங்கிறத மட்டும்தான் தேவன் பார்க்குறாருங்க. ஒரு சமயம் நல்ல குணம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அநேக நேரங்களில் முடியலை அப்படின்னா எவ்வளோ ஆசைப்பட்டோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை தேவன் பார்க்குறாரு. ஒரு சமயம் நமக்கு 4 பேருக்கு சத்தியத்தையே சொல்ல முடியலை, ஆனால் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் இல்லைங்களா, அதை தேவன் பார்க்குறார். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஆபிரகாம் ஈசாக்க கொலை செஞ்சிட்டாரா, கொலை செய்யலைங்களா? கொலை செஞ்சிட்டாரு, சரிங்களா? அவருடைய மனசுல ஈசாக்க முழுசா கொன்னுட்டாரு, ஆனால் சரீர பிரகாரமாக அதை செய்யலையே ஒழிய மனசுல முழுசா கொன்னுட்டாரு, கத்தியை எடுத்துட்டாரு, ஓங்கிட்டாரு. அப்போ தேவன் பார்க்குறாரு, இது போதும் எனக்கு, நீ கொன்று தான் உன் விசுவாசத்தை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ செஞ்ச இந்த காரியமே எனக்கு திருப்தி ஆகிடுச்சு. அது மாதிரி தாங்க இதுவும். நம்ம வெளிப்பிரகாரமாக நிறைய காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்குதே அந்த ஆசை, அதை தேவன் பார்க்குறார். வசனம் 2 கொரிந்தியர் 8:12. 2 கொரிந்தியர் 8:12. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அவனுக்கு இல்லாததின்படி அல்ல அப்படின்னா, எனக்கு நல்ல குணலட்சணம் வளரணும்னு ஆசையாக இருக்குது, என்னால் முடியலை, நிறைய நேரங்களில் தோற்று போகிறேன் அப்படின்னா, இல்லாததின்படி அல்ல, உள்ளதின்படியே, உள்ளுக்குள்ளே என்ன அந்த விருப்பம் இருக்குது. ஒரு சமயம் எனக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நிறைய பேசுறதுக்கான அறிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லாததின்படி அல்ல, ஆனால் அந்த ஆசை இருக்குதே, உள்ளதின்படியே அவனுக்கு அங்கீகரிக்கப்படும். அப்போ வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளை நினச்சி நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவருக்காக நிற்கணுங்கிற விருப்பத்தை வச்சு தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை தருவார். அதனால நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. கடைசியாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம இந்த ஆவிக்குரிய பக்தி விருத்தி இழந்து போகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அடுத்தவரின் செயல்பாடுகள். பிரதர் நல்லா தான் பிரதர் இருந்தேன், அந்த பிரதரை பார்க்குற வரைக்கும், அந்த சிஸ்டரை பற்றி நான் கேள்விப்படுற வரைக்கும் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் அவர்கிட்ட தான் பிரதர் நான் சத்தியமெல்லாம் கேட்டேன், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்தேன், 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இப்போ அந்த பிரதரை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் பிரதர், அதோட என் வாழ்க்கையே என்னவாகி போச்சு, போயிடுச்சு. அந்த பிரதர் அப்படியாமா, சத்தியத்தை கொடுத்த சகோதரனே இப்படி இருக்கிறாருன்னா அப்புறம் நான் அப்படின்னு சொல்லி நான் என்ன ஆகிட்டேன்னா இழந்து போயிட்டேன். அந்த சிஸ்டரோட பழகுற வரைக்கும் நான் நல்லா தான் பிரதர் பக்தி வைராக்கியமாக தான் இருந்தேன், ஆனால் அந்த சிஸ்டரோட பழக ஆரம்பித்தேன், அவங்க ஒரு 4 பேரை பற்றி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க, என்னோடய ஆவிக்குரிய ஜீவியமே போயிடுச்சு. அடுத்தவரை பார்த்து நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோன்னா, ஒருத்தரை முழுசாக நம்பி இருந்து அவங்க நம்மளை மோசம் போக்கி இருந்தாங்கன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி மற்ற சகோதர சகோதரிகள் நடக்காதப்ப இந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பிரதர் பண்ணுறது, பெருசாக எல்லாம் சொல்கிறீங்க சரி, ஆனால் இப்படி இருக்காங்களே பிரதர் சிஸ்டர்ஸு, அப்போ இவங்க மத்தியில் தானே நானும் இருக்கேன், நான் மட்டும் எப்படி பக்தி வைராக்கியத்தில் வளர்றதுன்னு ஒரு சமயம் நம்ம சூழ்நிலைகளை அடுத்தவங்களை ஒரு காரணம் சொன்னோன்னா, நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மற்றவங்க செய்கிற தவறுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண தேவையில்ல, கணக்கு கொடுக்க தேவையில்லை. நம்ம செய்கிற தவறுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க போகிறோமே ஒழிய, மற்றவங்க கிட்ட நம்ம பார்க்குற பலகீனங்களுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க செய்கிறதற்கு ஒரு சமயம் நம்ம பார்க்குறது தப்பாக இருந்துடலாம், நம்ம கேள்விப்படுறது தப்பாக இருந்துடலாம், உண்மை எதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்துடலாம். அதனால மற்றவங்களை குறித்து வச்சுக்கிட்டு அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை ஓடாமல் இருக்காமல்
நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். அவங்களாம் சரியாக ஓடி இருந்தால் என்ன அழைச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களாம் அந்த ஓட்டத்தை விட்டதுனால தான் என்ன அழைச்சிருக்கிறாருன்னு நினச்சி பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவரை என்ன பண்ணணும்? முன்ன தேடணுங்க. அப்போ அடுத்தவரினுடைய செயல்பாடுகள் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. 1 தீமோத்தேயு 5:22. 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதே நேரத்தில் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருந்துட்டு போகட்டும். அசுத்தமாக இருக்கிறவன் அவன் அசுத்தத்துக்கு கணக்கு கொடுத்துட்டு போகிறான். நீதி செய்கிற நீ, பரிசுத்தமாக இருக்கிற நீ இன்னும் அதில் என்ன ஆக வளருன்னு தான் வசனம் சொல்லுதே ஒழிய அடுத்தவங்களை இதில் பின்பற்றணும்னு நமக்கு சொல்லவே இல்லை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதன் நிமித்தம் நம்முடைய பக்தி வைராக்கியம் குறைஞ்சி போயிருந்தாலும் சரி, அதையெல்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு, இது எல்லாருக்கும் இந்த சத்தியம் போகுமா எனக்கு தெரியாது, ஆனால் யாராவது ஒருத்தருக்கு இந்த சத்தியம் போய் அவங்க இந்த சத்தியத்தை கேட்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பக்தி வைராக்கிய குறைவையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க ஆண்டவருக்குள்ளே பக்தி விருத்தி அடைஞ்சாங்கன்னா தேவனுக்கு அது மகிமையாக இருக்கும். அப்போ இதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். நமக்கு இதே போல் பக்தி வைராக்கிய குறைவுக்கான சோதனைகள் அப்போஸ்தலர்களுக்கும் வந்துச்சு, தேவ மனிதர்கள், பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களுக்கும் வந்துச்சு. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அதை மேற்கொண்டு தான் அவங்க இன்றைக்கி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் கூட இதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு ஓடுனா தான், இந்த சத்துருக்களை எல்லாம் ஜெயிச்சா தான் நம்மளும் போய் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சாதாரணமாக சபை வாய்ப்பை நம்ம அடைஞ்சிட முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ட பாடம். அப்போ பக்தி வைராக்கியங்கும் போது அது தேவன் மேலே இருக்கிற ஒரு அன்பின் வெறி. பக்தி வைராக்கியம் எப்போ உருவாச்சுன்னா, நம்ம சத்தியம் கேட்டப்போ இந்த பக்தி வைராக்கியம் உருவாச்சு. ஆனால் இந்த பக்தி வைராக்கியம் அப்படியே வளர முடியாதபடி நம்மளை தடை செய்யக்கூடிய அந்த சத்துருக்களுங்கும் போது அது உணர்வின்மை, உலக கவலை, பார்வையை மாற்றுறது, இதனால் அந்த பக்தி வைராக்கியம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இதை தக்க வைக்கணும்னா தேவ உறவு, சத்திய பகிர்வு. அடுத்ததா இதை புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முந்தின நாட்களை நினச்சி பார்க்கணும், சாதகமற்ற சூழ்நிலைகளை சாதகமாக்கணும், தோல்விகள் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை நன்மையாக எடுக்கணும். அடுத்தவருடைய செயல்பாடுகள் நிமித்தம் நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னா அவங்களுக்கு நம்ம கணக்கு கொடுக்க தேவையில்ல, நமக்கு தான் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுங்கிறத நினச்சி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்ற தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.